ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் ஜாரா. நம்ம எப்பவுமே கதவு திறந்து தானே விளக்கேற்றுவோம். ஒரு 6:30க்கெல்லாம் விளக்கேற்றுவோம். 6:30க்கு தான் என்றைக்குமே 6 o'clock விளக்கேற்றுவேன். இன்றைக்கி 6:30 ஆகிடுச்சு. ஆனால் அம்மி கதவு திறந்து வச்சோன்னா அந்த கதவுக்கிட்டேயே போய் உட்காந்துப்பாங்க. எங்கே சான்ஸ் கிடைக்குமா கீழே ஓடி போடலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் சேஃப்டிக்கு என்ன பண்ணுவேன்னா, அவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த சைட் பால்கனி டோர் இருக்குது, அது உள்ளே அனுப்பி விட்டுருவேன். உள்ளே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றுவேன். ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த வாலில் ஹோல்ஸ் இருந்திருந்தால் அழகாக வெளியே வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் ஹோல்ஸ் கிடையாது. நம்ம பால்கனிலேருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு லேக் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு ப்ராப்பராக தெரியல. ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கே ஆப்போசிட் சைட்லேயும் வீடு இருக்குது இல்லையா, அங்கேயுமே சிட்ஸு இருக்குது. அவங்களுக்கு ஓப்பன் இருக்கிறதுனால அழகாக அந்த வழியாக பார்த்து வேடிக்கை பார்த்துப்பாங்க. இவங்க தான் பாவம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அப்பப்போ தூக்கி காட்டிப்போம். கொஞ்சம் நேரம் வெளியெல்லாம் பார்க்க வைப்போம். அப்புறம் நான் விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி உள்ளே வர வச்சுப்பேன். ஆனால் நாங்கள் பால்கனிக்கு போகும்போது சேரில் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் இல்லையா, அப்படி உட்காரும்போது நான் மடி மேலே உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் வெளியெல்லாம் காட்டுவேன். நிறையா ஸ்ட்ரீட் டாக்ஸும் இருக்குது. அவங்க கத்துனா அப்படியே காது கொடுத்து கேட்க வேண்டியது. சத்தம் போட ஆரம்பித்தோன்னா இதுங்க விளையாடுறத விட்டுட்டு ஓடி போய் அவங்கள கத்த வேண்டியது, சேஸ் பண்ண வேண்டியது. இதுவே ஓடி போவாங்க. நாங்கள் அதனாலேயே எப்போவுமே கதவெல்லாம் சாத்தியே வச்சுருப்போம். இவங்களோட ரொட்டீன் இப்படி தான் போகும். நிறைய இருக்குது, நான் சொல்கிறேன்.